வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய அடையாருக்கு ஒரு வேலை விஷயமா வந்திருந்தோம். ஆனா இந்த அடையாறுல தான் நம்ம மியூசிக் டைரக்டர் ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களுடைய வீடு இருக்கிறதா சொன்னாங்க. இப்ப நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தான் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களுடைய அடையாறுல இருக்கக்கூடிய வீடு. நடிகர் தனுஷ் மற்றும் ஸ்ருதிகாசன் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய 3 அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படத்து மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரியானவர் தான் நம்ம இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள். 3 படத்துல இசையமைச்ச இவருடைய வைதிஸ் கொலவரி அப்படின்ற பாடல் தமிழ்நாட்டுல பட்டி தொட்டி மட்டும் இல்லாம ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் கூட வாயில முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாட்டாக இருந்துச்சு அந்த சமயத்துல. வைதிஸ் கொலவரி வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆயிருந்தாலும் நம்ம ஊர்ல நீ பார்த்த விழிகள் இன்னைக்கு வரைக்கும் காதலர்களுடைய ஃபேவரட் சாங்கா இருக்கு. இப்படி தான் இசையமைத்த முதல் படத்திலேயே எல்லா விதமான மக்களையும் கவர்ந்திருக்கிறாரு அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள். 3 படத்தை தொடர்ந்து நிறைய தனுஷ் படங்கள்லயும், தனுஷ் நடிக்கக்கூடிய படங்கள்லயும், தனுஷ் தயாரிக்கக்கூடிய படங்கள்லயுமே இசையமைச்சுட்டு இருந்திருக்கிறாரு அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள். அதுக்கப்புறமா எதிர்நீச்சல், மான் கராத்தே, மாரி இப்படி நண்பர்களோடய சேர்ந்து பயணப்பட்டு இருந்த இவருடைய மியூசிக் டைரக்டர் வாழ்க்கையில திடீர்னு ஏஆர் முருகதாஸ் என்ட்ரி கொடுத்து கத்தி அப்படின்ற ஒரு படத்து மூலமா அவருக்கு ஒரு பெரிய படத்தோட மியூசிக்கை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறாரு. தளபதி விஜய் நடிச்ச கத்தி படத்துக்கு கச்சிதமா மியூசிக் போட்டதுக்கு அப்புறமா இவருடைய லெவலே வேற லெவல்ல ஆயிருச்சு. அதுக்கப்புறமா அவரு எல்லா பெரிய ஹீரோவோட படங்களுக்குமே மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் எல்லா பெரிய நடிகர்களுக்குமே மியூசிக் பண்ண ஆரம்பிச்சாலும் தலைவருக்கும் தளபதிக்கும் மியூசிக் போடணும் அப்படின்னா மட்டும் இவருக்கு எங்க இருந்து தான் டோன் கிடைக்குன்னு தெரியாது. மாசான பிஜிஎம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தலைவருக்கும் தளபதிக்கும் மட்டும்தான் நிறைய பண்ணியிருப்பாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகருக்காக, ஒவ்வொரு டைரக்டருக்காகன்னு படம் பார்த்துட்டு இருந்தது போக அனிருத் மியூசிக்காக ஒரு சிலர்லாம் படம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு சில படங்கள் அனிருத் மியூசிக்காக ஓடுன சின்ன சின்ன ஒரு சில படங்களும் இருக்கு. அனிருத் அவர்கள் இப்ப பெரிய பெரிய படம்லாம் பண்றாரு, மாசான சாங்ஸ் எல்லாம் சூப்பரா பண்றாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி அவருடைய ரசிகர்கள் இன்னமும் அவருடைய அந்த பழைய மெலோடி மியூசிக்ஸ் எல்லாம் நிறையவே எதிர்பார்க்கறாங்க. இப்ப இந்த ரீசெண்டா எல்ஐகே படத்துக்கு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்கல்ல, அதுல அந்த எனக்கு என்ன யாரும் இல்லையே அந்த மியூசிக் கேட்டோன்னா 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு அந்த பாட்டு நல்லா தெரியும், வைப் ஆயிட்டானுங்க. இதைத்தாங்க உங்கள்கிட்ட நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இந்த சாங் மாதிரி கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க எல்லாரும். என்னதான் ஏகப்பட்ட மாஸ் சாங்ஸ் அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருந்தாலும் அவருடைய மெலோடி சாங்ஸ்க்காக இன்னும் இயங்கக்கூடிய நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு அனிருத் அவர்களுடைய இசையில ரொம்பவுமே பிடிச்ச ஒரு பாடலை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.